கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 41 13 வாசிக்கிறோம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்பதாக தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்க, அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயம். ஒன்றுமில்லை, சாதாரண ஒரு வயிற்று வலி வரட்டுமே, ஒரு வயிற்று வலி வரும் பொழுது அது ஏதோ ஒரு உடம்புடைய உஷ்ணத்தினால அந்த வயிற்று வலி வந்திருக்கலாம். நமக்குள்ளே ஒரு பயம், இந்த வயிற்று வலி எதனால் வந்தது தெரியவில்லையே, வேறு ஏதாகிலும் பாதிக்கப்பட்டிருக்குமா, என்னுடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குமா, என்னுடைய குடல் பகுதி பாதிக்கப்பட்டிருக்குமா, என்னுடைய கல்லீரல் பகுதி பாதிக்கப்பட்டிருக்குமா என்கிறதான ஒரு பயம் நம்மை அறியாமல் வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, அது சாதாரண வயிற்று வலி தான், ஆனால் நம்முடைய சிந்தை எங்கெங்கேயோ போகும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகளே, என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நேரிடாது. நீ என்னுடைய கல்வாரி இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளையாய் நீர் இருப்பதினாலே என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய உடல் உறுப்புகள் ஒன்றும் கெட்டு போகாது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய உடல் உறுப்புகள் ஒன்றும் கெட்டு போகாது. உங்களுக்கு எத்தனை வயது வேணா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய இரக்கம் உங்களோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய தயவு உங்களோடு கூட இருக்கிறது, தேவனுடைய காருண்யம் உங்களோடு கூட இருக்கிறது. எனவே உங்கள் உடல் உறுப்புகளை குறித்து பயப்படாதீர்கள். இந்த அவயவங்களை புதிதாய் மாற்ற என் தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு வல்லமை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் கெட்டுப்போகாதபடி என் தேவன் எனக்கு பரிபூர்ணமான நன்மையும் சுகத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, எனவே உங்கள் உடல் உறுப்புகளிலே காணப்படுகிற பலவீனங்களை கொடுத்து, உங்கள் உடல்களிலே காணப்படுகிற உபாதைகளை குறித்து பயப்படாதிருங்கள். தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எந்த வியாதியும் எந்த தீங்கும் அணுகாது. ஒருவேளை நீங்கள் வியாதியிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்து கர்த்தர் உங்கள் வியாதிகளை முற்றிலுமாய் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். சேனைகளில் கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க பத்திமே குருடனுடைய கண்களை திறந்தீங்க, இதோ என் வியாதியை சுகமாக்குங்க. ஏசப்பா, நீர் ஆண்டவரே நடக்க முடியாத முடவனை நடக்க பண்ணினீரே, அந்த வல்லமை என் சரீரத்தில் இறங்கி என் வியாதியை சுகமாக்கட்டும் சொல்லி விசுவாசத்தோடு கூட கேளுங்க. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே இருந்தார்களே, அவர்களுடைய சரீரத்திலிருந்து அன்று அந்த பலவீனம் மாறினது. அன்று உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது வல்லமை புறப்பட்டு அவருடைய வியாதி நீங்கினது. இதோ உம்முடைய வல்லமை புறப்பட்டு என் வியாதிகளை சுகமாக்கட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேளுங்க. 18 வருஷமா எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனியை சுகமாக்கின தேவனுடைய வல்லமை என் சரீரத்தில் இறங்கி என் வியாதிகளை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்த ஒரு மனுஷனை தேடி போய் அவரை தொட்டு சுகமாக்கினீரே, அந்த வல்லமை என்னிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, மரித்து போன லாசரு, மரித்து 4 நாளாயின அந்த லாசருவை வெளியே வா என்று சொன்னபோது அவன் எழுந்து வெளியே வந்தானே, அந்த வல்லமை எனக்குள்ளே ஊடுருவி பாயட்டும், அந்த வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்யட்டும். என் சரீரத்தில் பலவீனப்பட்டிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகளை தேவன் பலனடைய செய்வீராக என்று சொல்லி கேளுங்க. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து இயேசு சொன்னார், தலு தாகுமி, சிறுபெண்ணே எழுந்திரனு உனக்கு கட்டளிடுகிறேன் என்று சொன்னீரே, அந்த வல்லமை இன்றைக்கும் அந்த வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொன்னீரே, நீர் மாறாதவராக இருக்கிறீர். அந்த பெண்ணை தூக்கி எடுத்த அந்த வல்லமை இப்போது என் சரீரத்துக்குள் ஊடுருவி பாய்ந்து என் வியாதிகளை மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை, என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை மாற்றட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. எத்தனை அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே, எத்தனையோ அதிசயங்களை செய்தீர் ஆண்டவரே, அந்த அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க.
தேவ பிள்ளைகளே, ஏங்க வேத புத்தகத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். ஏன் தேவன் செய்த அற்புத அதிசயங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்காக அவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக மெருகூட்டுவதற்காக, நாம் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக பெருகிறவர்களாக மாற்றும்படியாகத்தான் அவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொல்ல வேண்டும், அன்றைக்கு காற்றையும் கடலையும் அதட்டினார் என் தேவன், இப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அதட்டுவார். என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற போராட்டங்களை கர்த்தர் அதட்டுவார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதற்காக தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி அறிக்கை பண்ணணுங்க. மரித்து போன வாலிபனை ஆண்டவர் அவனுடைய பாடையை தொட்டு, வாலிபனை எழுந்திரன்னு உனக்கு கட்டளிடுகிறேன்னு சொன்னாரே, இதோ என் மரித்து போன வாலிபனுடைய பாடையை தொட்டது போல கர்த்தர் என் வாழ்க்கைக்கு இந்த பிரச்சனையை தொடுவார். இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிப்பார். மரித்து போனவனை உயிரோடு எழுப்புவாரானால் என் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர மாட்டாரா? என் போராட்டத்தில் தேவனை வெளியே கொண்டு வர மாட்டாரா? அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரே, அதே என் தேவன் என் பிரச்சனைகளை மரித்து கொண்டிருக்கிற என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இதற்கு தாங்க வேத வசனத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு செய்தீர் ஆண்டவரே, இன்றைக்கு செய்யும் ஆண்டவரே. அன்றைக்கு விடுவித்தீர் ஆண்டவரே, இன்றைக்கு விடுவித்தருளும் ஆண்டவரே. அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறையப்பட்ட போது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே ஆண்டவரே. இதோ என் வாழ்க்கையில அப்பா, இன்றைக்கு என் வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில பொருளாதாரத்தின் பிரச்சனை இருக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது போல என் வாழ்க்கை ஆண்டவரே திராட்சரசத்தை போல சுவை உள்ளதாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கணுங்க. என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செஞ்சீங்களப்பா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேட்கறதுக்கு தாங்க அதையெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. நம்ம விசுவாசத்துல சோர்ந்து விடக்கூடாதுங்க. விசுவாசத்தில் குன்று போய் விடக்கூடாதுங்க. கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றினவர் என் சூழ்நிலைகளை மாற்ற மாட்டாரா? நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, நான் ஒரு குடிகாரனா இருந்தேன், நான் ஒரு துன்மார்க்கனா இருந்தேன், என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினாரு, என்னை ஒரு சாட்சியா வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல. அப்படி சொல்றீங்கல்ல, இப்போ உங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும், இப்படி என்னை மனுஷனா மாத்தின என் தேவன் எப்போது என் சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கடன் பிரச்சனைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். குடிகாரனாக இருந்த என்னை மாற்றின ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வருவார். இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். இந்த விதமான கஷ்டத்திலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்துவார். என் பொருளாதார தேவைகளை சந்திப்பார். என்னை உயர்த்துவார், என்னை நடத்துவார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். ஆமீன். ஏசாயா 41:13 சொல்லப்பட்டிருக்கிறது போல என் வலது கையை படுத்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாரே. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொடுத்தாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். இந்த நிமிஷத்திலே உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். திருமணமாகாத என் சகோதரியே, திருமண காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். சொந்து போகாதருங்கள். நேற்று தினத்தில் கூட அருமையான ஒரு சகோதரி இலங்கை தேசத்தில் எனக்கு ஃபோன் கால் செய்து, எனக்காக ஜெபியுங்கள் ஐயா, எனக்கு வயதாகி கொண்டே போகிறது, இன்னும் எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் வேதனையோடு கூட சொன்னார்கள். என் சகோதரியை கலங்காதிருங்கள், உங்களுக்கு ஏற்ற திருமண காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை, ஆண்டவர் செஞ்ச அதிசயங்களை உங்கள் வாய்களை சொல்லுங்க. இங்கே செஞ்சீங்களே, இந்த அற்புதம் செஞ்சீங்களே, அதே அற்புதம் என் வாழ்க்கையில் செய்வீங்க. இந்த அதிசயத்தை செஞ்சீங்களே, அதே அதிசயத்தை என் வாழ்க்கையில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாட்களில் கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் எங்களை ஒவ்வொருவரும் நீர் விடுவிக்க போவதற்காக, தப்புவிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை குணப்படுத்துகிற தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன்,
எங்களை சுகமாக்குகிற தேவன், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா. நீங்கள் இந்த நாட்களில் கண்ணீரோடு வேதனையோடு பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளையும் என் ஆண்டவர் மாற்றுங்கப்பா. வழியே இல்லை, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொல்லி சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சேனைகளில் கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.